தமிழ்ப் பெண்களின் முலைகளை அறுத்து விற்பனைக்கு வைத்ததும், தமிழர்களின் தோலை அறுத்து மனிதக் கறி இங்கு கிடைக்கும் என்று சொன்னதும், தமிழர்களை கொதிக்கும் தாரில் தள்ளி தெலுங்கு சிங்களவர்களின் மாய்த்தது போன்ற கொடுமைகளைச் செய்த சிங்களத் தெலுங்கர்கள், ஈழத் தமிழர்களின் மீது யூதனின் கட்டளைப்படி ஏவிவிடப்பட்ட கூட்டத்தைக் கண்டு இயல்பாகவே தமிழ் இளைஞர்களுக்கு கோபம் வந்தது. கோபத்துடன் கொதித்தெழுந்தனர். அது இயல்பல்லவா? அப்படி எழுந்த ஓர் இளைஞன்தான் தமிழ் வேலுப்பிள்ளை பிரபாகரன். நேர்மையும் ஒழுக்கமும் தியாக உணர்வும் தன்னிகரில்லா தலைவனாக உருவானார். அவரே இரண்டாம் இராவணன் ஆவார். தமிழர்களுக்காக எழுந்த ஒரே தலைவன் வீரமறவன், வீரத்தமிழன், மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள். அவர்களின் நினைவு நாளான இன்று அவரை போற்றி வணங்குவோம். அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். He is the mighty superpower. He was the one and only leader who guided the Tamil people, and he never gave up. He was so strong. He gave the strength to all the Tamil people, and still he is being the guidance. And let us remember his birthday, which is today, November 28th. We bow down to him today and forever. All Tamil people have the gratitude towards him. Vetrivel Veeravel. ஐந்தாம் யுக கட்சி remembers, ஐந்தாம் தமிழர் சங்கம் remembers him.